ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ அந்த இனிஷியல் பிக்கப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி எந்த அளவுக்கு பிக்கப்பில் இருக்குங்கிறது. வாவ்! ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு டிராஃபிக்கில் பூந்து ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த வண்டி நல்லா நீட்டாகவே செட் ஆகுது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இதோட வந்து கர்ப் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 160 kg தான் நம்ம கொடுத்துருக்காங்க. குழியில் விட்டு நம்ம ஏற்றி பார்க்கலாம். ஓ, ஒரு எளிய நடுத்தர மக்களும் ஒரு அழகான வண்டி, ஒரு ஸ்டைலிஷான வண்டியை வாங்கலாங்கிற கனவை முதல்ல நிறைவேற்றினது பஜாஜ் கம்பெனி தான். 2001 நவம்பர் மாதம் முதல்ல பஜாஜ் இந்த பல்சர் பைக்கை இந்தியன் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த வண்டிக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். நிறைய வருஷங்கள் ஓடிடுச்சு, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது 2024ஓட அப்டேட்டட் வெர்ஷன் பல்சர் N160. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இன்னும் என்னென்ன அப்டேட் இருந்திருந்தா இந்த வண்டி இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை ஒரு ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இந்த அப்டேட்டில் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துடுது. அதோட ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இன்க்ளூடிங் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துடுது. இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் இன்னொரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் இந்த வண்டியோட இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே தான் வந்து பஜாஜ் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இது என்னென்னா, நீங்கள் வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் ஒரு அத்தரைஸ்டு ஒரு ஓனரால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ணி இந்த வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷனை பார்த்துக்க முடியும். அது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா யார் வேணால் நீங்கள் ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வண்டியோட இன்ஃபர்மேஷனை பார்த்துக்க முடியும். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக பஜாஜ் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு பொதுவாகவே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும்தான் இருக்குன்னா அப்போ ஒரே ஃபோனில் மட்டும்தானே நாம் லாகின் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அதுதான் இல்லை. நீங்கள் வேறு ஒரு டிவைஸில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் கூட நீங்கள் சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு ஒரு 10 டிவைசஸ் வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் நம்ம பஜாஜ் கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹெட்லைட் செட்டப் தான். இந்த ஹெட்லைட் செட்டப்லேயே பாருங்களேன், ஒரு டிஆர்எல் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதோட கீழே வந்து ஒரு ப்ரொஜெக்டார்லேயே எல்இடி கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு நீங்கள் கார் வாங்கினா கூட ப்ரொஜெக்டாரில் ஹாலஜன் தான் வருது. ஆனால் ஒரு 2 வீலர்லேயே ப்ரொஜெக்டார் செட்டப்போட ஒரு எல்இடி கொடுத்துருக்கிறது உண்மையாலுமே இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் பஜாஜ் பல்சர். இந்த செக்மெண்ட்டில் நல்ல பெஸ்ட்டான ஒரு எல்இடி செட்டப் வந்து இந்த வண்டியில் இருக்குதுன்னு நான் கேரண்டியாக சொல்லுவேன். நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது, பஜாஜ் வந்து N160லேயே வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் இல்லை. நமக்கு எப்பயும் போல் ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, ஒரு 37 mm வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 160 செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அடுத்ததாக முக்கியமான விஷயம், என்ஜினை பற்றி பார்க்கலாம். ஒரு 16 ஹார்ஸ் பவர், ஒரு 14 Nm ஆஃப் டார்க்கில் நமக்கு ஒரு 4 ஸ்ட்ரோக் 2 வால் ஆயில் கூல்டு என்ஜின் வந்து நம்ம பஜாஜ் நம்ம பல்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.7 இருக்கும், ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கேன். நான் உட்காரும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காலும் நீட்டாக தரையிலே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹைட் பிரச்சனை வந்து மோஸ்ட்லி ஒரு 5.4லேருந்தே உங்களுக்கு வந்து நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அப்புறம் இந்த ரைடிங்கோட பொசிஷன் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கூட இந்த வண்டியில் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப அப்ரைட்டாக நீங்கள் ஸ்போர்ட்டி மோடில் ரொம்ப குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. நல்லா ஒரு சிட்டிலேயும் ஓட்டுற மாதிரி இருக்குது, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. இது வந்து உட்காந்து பார்க்கும்போது உங்களோட இந்த ரைடிங் பொசிஷனில் இந்த வண்டி தெரிகிறத பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாடர்ன் பைக்கை நீங்கள் ஓட்டினா என்ன ஃபீலிங் கொடுக்குமோ அதே ஃபீலிங் தான் இந்த வண்டியும் இருக்குது. முதல்ல இந்த ப்ளூ கலர் வந்து நம்ம பல்சர் N160ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2024ஓட அப்டேட்டட் கலர் மாடல்.
நல்ல மெட்டல் டேங்கோட ஒரு நல்ல பிளாஸ்டிக் செக்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து இந்த டேங்க் வந்துருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னதான் இவங்க வந்து எல்இடி செட்டப் இங்கே கொடுத்துருந்தாலும் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் இன்னும் ஹேலஜனில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. வித் டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஓட்டும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட், இந்த எக்ஸாஸ்ட் இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாக உள்ள க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. நம்ம இந்த நாய்ஸ் வந்து முழுசாகவே நம்ம வந்து எக்ஸாஸ்ட்லேருந்து வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டிவான பைக்கு எப்படி சவுண்ட் வருமோ அதே மாதிரியே நமக்கு இருக்குது. இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குஷனிங்காகவே இருக்குது. நான் கை வச்சு அமுத்தும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா வைடாக லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்ப்ளிட் சீட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பில்லியனோட சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ரைடரோட குஷனிங் வந்து பேக்கு கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் போகிறதுக்கு இந்த சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இந்த பைக்கில் நமக்கு வந்து 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. வித் E20யோட சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது கிளச்சை பற்றி பார்க்கலாம். கிளச்சு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் கிளச்சு பாருங்கள், ரொம்ப இங்கே ஒரு ஒத்த விரலே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. சரி, இந்த கிளச்செல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம். ஸோ வண்டி டயரை பார்க்குறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் இந்த வண்டிக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு நம்ம ஓட்டும் போது நம்ம பார்க்கலாம். பேக்கில் இருக்க டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுவுமே எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம டெஸ்ட் ட்ரைவில் பார்க்கலாம். லைட் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்க ரெட் லைட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரியே பேக் சைட்லேயும் 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹேலஜன்லேயே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மைல்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆஸ் பர் த நார்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் சவுண்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என் ஒப்பீனியன். வண்டி ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வாங்க ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ரைடுக்குள்ளே போகலாம். ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கன்சோல் வந்து ஒரு நெகட்டிவ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து சன்லைட்டில் கரெக்டாக தெரியுமா இல்லையான்னு. ஆனால் எனக்கு வந்து ஒரு நேக்கட் ஐக்கு நல்லாவே தெரியுது. கேமராவில் எப்படி இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா மைல்டாகவே உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. வைப்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. நம்ம இன்னும் ரெவ் பண்ணவே இல்லை. நான் ரெவ் பண்ணி காட்டுறேன். சுத்தமாக வைப்ரேஷன் கிடையாது. கிளச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா சிம்பிளாகவே நீங்கள் ஒரு ஃபிங்கர்லேயே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இத்தனைக்கு இதில் ஸ்லிப்பர் அசிஸ்டட் கிளச்சே கிடையாது. அப்படி இருக்கும்போதே இது இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான். சரி வாங்க இப்போ வந்து போய் ஒரு பிரேக் அடித்து பார்ப்போம். ஓ, நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்குங்க பிரேக்கு. செம்ம பிரேக்கு. அதுவும் ஃப்ரண்ட் பிரேக்கு வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. பேக் பிரேக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட் ஆனால் ஃப்ரண்ட் அளவுக்கு கிடையாது. ஃப்ரண்ட் பிரேக் தான் வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரியும் பேக் பிரேக் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்கிற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. அது வந்து டிசைனே வந்து அப்படி தான். அதனால் இந்த வண்டியில் எதுவும் குறையெல்லாம் கிடையாது. ஆஸ் பர் த டிசைன் இது வந்து நல்லாவே இருக்குது. சரி வாங்க ஒரு பிக்கப் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸ்பீடு வந்து ஒரு 60 வரைக்கும் வந்து நல்லா நீட்டாக நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. அக்ரெசிவாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு மிட் ரேஞ்சில் வந்து ஒரு ரொம்ப மந்தமாகவும் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப அக்ரெசிவாகவும் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட் பைக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃபியூயல் எஃபிஷியன்சிக்காக டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் த டிசைன் வந்து இது வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டிவ் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டிங். இந்த R15 ஓட்டுற மாதிரி ரொம்ப பெண்டாலாம் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. பட்டன்ஸோட குவாலிட்டி ஆகட்டும், கிளச்சோட லிவர்ஸோட குவாலிட்டி ஆகட்டும், பிரேக்கோட குவாலிட்டி ஆகட்டும், டாப் நாச். அதை நான் 100% சொல்லலாம். ஏன்னா என் வண்டி நான் ஓட்டுறேன். எவ்வளோ ரகடாக கையெல்லாம் எவ்வளோ எரியும்னு எனக்கு தெரியும். இது நம்ம ஒரு
என்ன சொல்கிறது, நல்லா ஜம்முன்னு ஒரு ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி இருக்குது. சுத்தம் வைப்ரேஷனே கிடையாது. ஸோ இந்த டைம்லலாம் வந்து நீங்கள் லாங் ரைட் போகிறதுக்கெலாம் கண்டிப்பாக இந்த வண்டி செட் ஆகும். இந்த பொசிஷன் உட்கார்றதை மட்டும் உங்களால் லாங்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக இது நல்லாவே செட் ஆகும். ஃபியூயல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 14 லிட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் எஃபிஷியன்சி வந்து ஒரு 45 கிலோமீட்டர் பர் லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக ஒரு லாங் ரேஞ்ச் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கைப்படுற இந்த 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று கிளச்சு, இன்னொன்று வந்து இந்த பிரேக்கு. நல்லா நீட்டாக ஜம்முன்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹார்டாகவே எனக்கு தெரியல. வண்டி ஓட்டுற வந்து ஃபீலிங்கே இல்லை, அப்படி லைட்டாக இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்குது. வண்டியில் உட்காந்துருக்க மாதிரியே இல்லை, அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக பறக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி, அடுத்ததாக நம்ம வந்து இது ஒரு ஆஃப் ரோடுக்குள்ளே விட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஆஃப் ரோட் இருக்குது, வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டிராஃபிக்கில் பூந்து ஓட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த வண்டி நல்லா நீட்டாகவே செட் ஆகுது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இதோட வந்து கர்ப் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 160 kg தான் நம்ம கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து லைட் வெயிட்டாக இருக்கனால ஸோ உங்களுக்கு இந்த டிராஃபிக்கில் பூந்து போகிறது, அப்புறம் இந்த சந்துக்குள்ளே பூந்து போகிறது, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. ஸோ இது இவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு என்ஃபீல்டு ஓட்டுறேன், அந்த பொசிஷனில் உட்காந்து ஓட்டுறேன். இந்த பொசிஷனில் உட்காந்து எனக்கு ஆக்சுவலாக முதுகு வலிக்கும். ரொம்ப நேரம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், இருந்தாலும் எனக்கு அந்த பேக் பெயின்லாம் எதுவுமே தெரில. வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 160 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோட் நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு லாங் டவுன் குழி வருது. இந்த குழியில் விட்டு நம்ம ஏற்றி பார்க்கலாம். ஓ, எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியோட டார்க்குக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ஒரு அடிச்சு ஒன்று பார்ப்போம். என்னதான் வீல் பேஸ் கம்மியாக இருந்தாலும் எனக்கு இந்த வாப்லிங்லாம் பெருசாக தெரியவே இல்லைங்க. நல்லா நீட்டாகவே இருக்குது. ஒரு ஜல்லியில் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஓட்டும் போது கூட எனக்கு வண்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இதே ஒரு 70-80 வந்து நீங்கள் வந்து லாங்கில் ஒரு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணிங்கன்னா வண்டி நல்லா பக்காவாக ஸ்டேபிளாகவே இருக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வாவ், இந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் இது ஈஸியாக தாண்டி வந்துருச்சு. மைலேஜு, இந்த குவாலிட்டி, வண்டியோட பில்ட் குவாலிட்டி, அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஜம்முன்னு இருக்குது. அதே மாதிரி கியர் ரெஸ்பான்ஸும் நல்லா பக்காவாக இருக்குது. இது ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கியர் இருக்குது. அதே மாதிரி ஒரு டால் கியரிங்காகவும் இல்லை, ரொம்ப ஷார்ட் கியரிங்காகவும் இல்லை, கரெக்டான ஒரு நார்மல் கியரிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் யார் ஓட்டினீங்கனாலும் இந்த வண்டி வந்து ஈஸியாக செட் ஆகிக்கும். வாவ், சூப்பராக இருக்குங்க. ஜம்முன்னு இருக்குது. ஒரு 70 போயிட்டுருப்போம். வண்டி நல்லா நீட்டாக ஸ்டேபிளாக இருக்குது. அதை பற்றி எந்த கவலைப்படவும் தேவையில்லை. ஒரு NHல போனோன்னா எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ அந்த இனிஷியல் பிக்கப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டி எந்த அளவுக்கு பிக்கப்பில் இருக்குங்கிறது. வாவ், ஒரு 70 to 80 போயிட்டுருப்போம். எனக்கு சுத்தமாக வந்து வைப்ரேஷனே கேட்கல, அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. மிரர்ஸில் பார்த்திங்கன்னா வைப்ரேஷனே சுத்தமாக இல்லை. ஸோ க்ளீனாக இருக்குது. எனக்கு ஓட்டும் போது பின்னாடி என்ன வண்டி வருதுங்கிறது கிறிஸ்பாக தெரியுது. இந்த கிளாஸை நீளமாக கொடுத்துருக்கிறது நமக்கு ஒரு சேஃப்டியான ஃபீச்சர் தான். வாங்க இப்போ ஒரு அடி அடித்து பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உள்ளே பூந்து ஓட்டிகிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. லைட் வெயிட்டு, நல்ல ஈஸி ஹேண்ட்லிங் இருக்கனால ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போக முடியுது நம்மளால். நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஈஸி டர்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு, அது உண்மை தான். நமக்கு வந்து இந்த பல்சர் வண்டியும் அப்பாச்சி வண்டியும் ஒரு கம்பேரிஷன் வீடியோ பண்ணலான்னு நமக்கு ஒரு மைண்டில் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ நம்ம சேனலில் வரணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் அந்த வீடியோ பண்ணுறோம். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இந்த ஆதரவு தான் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. இந்த வண்டியில் பிடிச்சிருக்கிறது இந்த ஃப்ரண்ட் பிரேக்ஸ்.
ஏன்னா ஒரு ஏபிஎஸ்ல ஒரு இவ்வளோ ஒரு 300 mm வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்கிறது எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு பிரேக் அடித்து காட்டுறேன் பாருங்க. ஒரு ஓரமாக போய் அடித்து பார்க்கலாம். ஓ அவ்வளோதான், சூப்பராக பிரேக் அடிக்குது. இது நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு வந்து இந்த வண்டியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகுல்.